வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் முள்ளாங்கி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா மணத்தக்காளி காயை வந்து 3 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் என்னோடய சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது வந்து கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருந்தால் அவங்களையும் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதக்கும் போது நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா குயிக்காக வந்து தக்காளி வந்து வதங்கிடும். ஸோ அதனால் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்குங்க. மீன்வைல் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட்னால் வந்து காரம், மசாலா, எண்ணெய் அதிகமாக இல்லாமல் ப்ளெயினாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம், கைவிடாமல் கலரணும், இல்லைனா வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பிளாண்டாக செய்கிறது, காரமே இல்லாமல் செய்கிறது எதுக்காகன்னா அல்சர் பேஷண்ட், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ், அப்புறமா வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸு, அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் பத்தியத்தில் இருக்கவங்க, அப்புறம் டெலிவரி ஆகிட்டு ஒரு வாரம் 10 நாள் பத்தியத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி குக்கிங் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெசிப்பியும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தக்காளியோட ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுறதுனா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் இதுவும் நல்லா இருக்கும். ஸோ கைவிடாமல் கலரணும், இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி டயட் எதுக்கு நான் போடுறேன்னா, அந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு விதமாக எப்படி சாப்பிட்லாம். ப்ளெயினாக வந்து வெறும் வெந்த சாதம், அவிச்ச காய்கறி, அவிச்ச தால், அப்புறமா தயிர், இது மட்டுமே அவங்க தான் சாப்பிடுவாங்க. அதுதான் டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் வித்தவுட் காரம் அண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் போடுறது. இப்போ வந்து முள்ளங்கி நான் நல்லா 2 முள்ளங்கி, ஒரு மீடியம் சைஸ் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். முள்ளங்கி நல்லா சீவிட்டு, தோல் சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வெண்டைக்காவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெண்டைக்காவை 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டோம்னா ரொம்ப கூழ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா முள்ளங்கி லேட்டாக வேகும், வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் வெண்டைக்காய். மீன்வைல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பாயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதோட எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கும். மீன்வைல் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாருக்காவது அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸோ, இல்லை வயிற்று சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸு, ரொம்ப வந்து எந்த விதமான ரொம்ப வெந்த சாதம், அவிச்ச காய்கறி, அப்புறம் வெறும் பருப்பு சாப்பிட்றேன் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது மாதிரி ரெசிபீஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த விதமான பிரச்சனையோ இல்லை ஒரு எரிச்சலோ, சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. ரொம்ப சேஃபானது கூட. நானே கூட ஒரு அல்சர் பேஷண்ட் தான். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்த காய்கறியும், அப்புறம் அவிச்ச தால், அப்புறமா வெந்த சாதம் இப்படி தான் சாப்பிட்டுட்ருந்தேன். ரொம்ப ப்ளெயினாக, பிளாண்டாக, ரொம்ப பிளாண்டாக சாப்பிட்டுட்ருந்தேன். அப்புறம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யணுன்றதை யோசித்து நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 2 இயர்ஸில். லாஸ்ட்டு 2 இயர்ஸில். அதனால தான் நான் கற்றுக்கின எல்லா ரெசிபீஸும் வந்து வீடியோஸாக போடணுன்னு பார்க்குறேன். இது வந்து அந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்டுக்கோ, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் யாராவது ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு இதனால் ஒரு பெனிஃபிட் கிடச்சிதுன்னா அதுதான் எனக்கு கிராண்ட் சக்ஸஸ். மற்றபடி அதிகப்படியான லைக்ஸோ, அதிகப்படியான வியூஸோ, இல்லை இதில் ஒரு பெரிய பிரபலம் அட்வர்டைஸ் ஆகணுன்றதுக்காகலாம் நான் போடல. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதை பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, டேஸ்டியாக, அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ப்ளெயினாக, பிளாண்டாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்டா அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 40% தான் வந்து வெந்திருக்கு. முள்ளங்கியும் வெண்டைக்காவும் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் நல்லா பாயிலிங் இதில் வைக்கலாம். இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம் நீங்கள், இல்லைன்னா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் வேகும் உங்களுக்கு. ஏன்னா குக்கர்னால் குயிக்காக வெந்துடும். இது நம்ம வெறும் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனா கொஞ்சம் டிலே ஆகும்.
ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் டெய்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் நான் போடுவேன். இதை பார்த்து அவங்க இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு ஃபுல் ஹாப்பினஸ்ஸே. இப்போ வந்து முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சு, வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக குக்கிங்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுறேன். ஸோ அதனால் அவங்க குக் பண்ணுறதுக்கு செல்ஃப் குக்கிங்கே கூட பண்ணலாம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸு. ஏன்னா ரொம்ப ஈஸியான டைப்பில் தான் நான் பண்ணுறேன். இப்போ வந்து நான் புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2 1/2 பட்டை புளி, 1 ஸ்பூன் உப்பு, அதே மாதிரி அரோட்டி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எதுக்கு அரோட்டி மாவுனா திக்னஸ் கொடுக்கும் இந்த இதுக்கு, கிரேவிக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வயிறுக்கும் அது ரொம்ப சேஃபு, ரொம்ப நல்லது. அல்சர் இருந்தாலும் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய ஓரளவுக்கு தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து டெய்லியுமே என் ஃபுட்டில் வந்து ஜவ்வரிசி, அப்புறம் அரோட்டி மாவு, மணத்தக்காளி காய் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து இதில் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அதை ஆட் பண்ணலை. ஆனால் அரோட்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஸோ தட் அப்போ தான் நாலா பக்கமுமே வந்து இது மிக்ஸ் ஆகும் நல்லா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் போடுற ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எங்கேயாவது தப்பு பண்ணுறேன்னா எனக்கு அதை நான் தப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல இதுவாக இன்னும் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ வந்து என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் தான். நார்மலாக வந்து குக்கிங் ரெசிபீஸ் போடுறதுக்கு நிறைய சேனல்ஸ், ஆயிரக்கணக்கில் சேனல்ஸ் இருக்குது எல்லா விதமான லாங்குவேஜஸ்லையும். பட் ஆனால் வயிறு அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ரொம்ப பத்தியமாக சாப்பிட வேண்டிய ரெசிபீஸ் வந்து சேனல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் வந்து நான் இது ஒரு சேனலாகவே ஓப்பன் பண்ணி இது எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்றத மாதிரியே தான் நம்மள மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸும் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இது ஒரு வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கியும் வெண்டைக்காவும் வேக வைக்கிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணணும். இப்போ அகைன் புளி கரைச்சல் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு மினிமம் 7 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து கொதிக்க விடணும். அப்போது அதுக்குள்ளேயே நல்லா திக்காகவும் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் நார்மல் குழம்பு எந்த கலரு எப்படி திக்னஸ் இருக்குமோ அதே திக்னஸ் அதே கலரில் தான் இருக்கும். என்ன காரமும் மசாலாவும் இருக்காது. அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ அல்சர் இருக்க பேஷண்ட்ஸும் அதிகப்படியான காரம் சாப்பிட தேவையில்லை. ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா தான் இந்த அல்சர் க்யூர் ஆகும் உங்களுக்கு. மீன்வைல் வந்து இந்த இது முடிஞ்சிடுச்சு. நான் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் இப்போது. இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.